முன்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பழைய மனுஷன் இருக்கானே, பழைய மனுஷன்னா நீங்கள் பழைய புத்தி பழைய இதோடு வாழ்ந்தீங்க பாருங்கள், அந்த மனுஷன் பழைய ஆள். நீங்கள் என்னவா இருந்தீர்கள் கிறிஸ்துவண்ட வர்றதுக்கு முன்னால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால், தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க அதை குறிக்கிறது. அதை களைந்து போட்டுட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதை களைஞ்சு போடுங்க. இப்போ புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு தான் பிறகு என்ன பண்ணுறாரு, 25ஆம் வசனத்திலேருந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. எப்படி பழைய மனுஷனை ஒழிச்சிட்டு பழைய நடவடிக்கை, பழைய பிஹேவியர், பழைய வாழ்க்கை முறை, முன்ன மாதிரி நடந்துக்க கூடாது, இப்போ வேற மாதிரி நடந்துக்கணுன்றத எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறாரு. 25ஆம் வசனத்திலேருந்து 25 சொல்கிறார், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய் பேசாதன்றாரு. பொய் பேசாத, இனிமேல் உண்மையை பேசு அப்படிங்கிறாரு. பொய் பேசுறது பழைய வாழ்க்கை, தெரியுதில்ல, பழைய வாழ்க்கை. அப்போ பொய் பேசுறது பழைய வாழ்க்கையில் தப்பாகவே படலை, அது ரொம்ப சகஜமாக இருந்தது. கேட்டால் சொல்லுவாங்க நம்ம ஜனங்களே, எல்லாரும் பொய் பேசுகிறாங்க, அதில் என்ன இருக்குது, எல்லாரும் செய்கிறது தானே, அப்பப்போ சில பொய்களெல்லாம் விட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தான், லைவ் புக்குன்னே ஒன்று வச்சுருந்தான். ஒரு சின்ன புக்கு பாக்கெட்லேயே வச்சுருப்பான். சேல்ஸ்மேன், நல்ல சேல்ஸ்மேன், எதையும் விற்றுருவான் அவன். ஏமாந்தான் நம்மளே விற்றுருவான் அவன், அப்பேற்பட்ட ஆள் அவன். உள்ள பாக்கெட்டில் ஒரு புக்கு வச்சுருப்பான், லைவ் புக்குன்னு பேர். அதுக்கு அவனே சொல்கிறான், லைவ் புக்கு இது. ஒன்றுலேயும் ஒரு பக்கத்துலேயும் பேர் எழுதியிருப்பான். பேர் எழுதிட்டு நிறைய பேரை சந்திக்கிறான், அவங்கள்ட்ட நிறைய ப்ராமிசஸ் அள்ளி வீசுறது. இவர் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், அப்படி இருக்குமாக்கும், இது இப்படி இருக்குமா எல்லாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்த தடவை அவனை பார்க்கும்போது அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது யார் யார்கிட்ட என்னென்ன போய் சொன்னோன்னு. அப்போ அடுத்த தடவை நம்ம சந்திக்கும் போது ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது கரெக்டாக எடுத்து பார்த்துக்குவான். மோட்டர் சைக்கிள்லேருந்து இறங்கணுன்னு டக்குன்னு எடுத்து புக் எடுத்து இவன்கிட்ட போன தடவை என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டே இருக்குது. எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பொய் சொல்கிறான் பாருங்க அவன். பொய்க்கு பிதாவாக இருப்பான், அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பர்ட் இவன். அவ்வளோ கரெக்டாக பொய் சொல்கிறான். அதை பற்றி அவன் ஒரு தப்பாகவே நினைக்கிறது இல்லை. அது ஒரு பிஸ்னஸில் அது ஒரு சாதாரண காரியம். இப்படி தான் பொழப்பை நடத்த முடியும், இப்படி தான் நாட்டில் நடக்குது, எல்லாம் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நியாயம் பேசுவான். கேட்டிங்கன்னா பொய் சொல்கிறதுல ஒன்றுமே தப்பு இல்லைன்னு தான் பழைய மனுஷன். அந்த மனுஷனை தான் ஒழிக்கணுன்றது. அந்த மனுஷனை ஒழிச்சிட்டு இனிமேல் உண்மையை பேசு அப்படிங்கிறார். பாருங்கள், தேவனுடைய கட்டளை எல்லாம் நம்மளை நல்லா வாழ வைக்கிறது தான் கட்டளை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவனுடைய கட்டளைகள் எதுவுமே நம்மளை துன்பப்படுத்தணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு கிடையாது. சிலர் தேவனுடைய கட்டளையிலே புரிஞ்சு கொள்றதில்லை. சிலர் சொல்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் கட்டளைகள்லாம் கிடையாது, 10 கற்பனைலாம் ஒன்றும் கிடையாது. இந்த திருடாதேன்றது 8வது கட்டளைங்க, அதைத்தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசுகிறாரு அவர். அப்போ புதிய ஏற்பாட்டு வந்தோன்னு 10 கட்டளைலாம் ஒழிச்சிட்டாரு போயிடுச்சு அப்படின்னா எந்த விதத்தில் ஒழிச்சாருன்றதை தெளிவாக பேசணும். எப்படி அது ஒழிஞ்சது அப்படின்றத பேசணும். என்ன செய்யும் என்ன செய்யாது இது இப்போ புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் அப்படின்றத பேசணுமா ஒழிய சுத்தமாக 10 கற்பனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அது அதை விட பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. திருடாதேன்றது சினிமா படம் இல்லை, அது 8வது கட்டளை. 10 எப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள், மனசில் பதியணுமே. என்ன பண்ணுறது, இதைத்தான் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குது, எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அது 8வது கட்டளை, மறக்கவே மாட்டீங்க. இப்போது சொன்னாரியா, திருடாதே படம் இல்லை, 8வது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறது. அதைத்தான் இங்கே புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகள் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன்னு இப்படி போடுறாரு. அப்போ இந்த கட்டளைகள்லாம் பாருங்கள், மனுஷனை துன்பப்படுத்துறதுக்கு கொடுக்கப்படலை, மனுஷனுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சின்ன பசங்களை பாருங்கள், அப்பா அம்மாவை தான் பெரிய விரோதியாக நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரும்போது சில பசங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பீங்க, இந்த மாதிரி வைஃபை ஆஃப் பண்ணும், முதல்ல இன்டர்நெட்டில் போகக்கூடாது,
இன்டர்நெட்டில் போகக்கூடாது. உடனே அவன் யோசிக்கிறான், இந்த வயசானவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கை ஒன்றுக்கு விளக்க மாட்டேங்குது. இந்த ஆளுங்களுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சே, எப்போ பார்த்தாலும் இன்டர்நெட்டில் போகாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு கேள்வி. நம்மளை கெடுக்கிறாரு, நம்முடைய சந்தோஷத்தையே கெடுக்கிறதுக்கு வந்திருக்க மனுஷன் இந்த ஆள். திஸ் ஓல்ட் மேன் அப்படின்னு நினைக்கிறான், திஸ் ஓல்ட் லேடி அப்படின்னு அப்பா அம்மா பற்றி அப்படி தான் பேசிக்கிறாங்க. தெரியாதுன்னு இப்போ தெரிஞ்சுங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு. ஓல்டு மேன் ஓல்டு லேடி ஒன்றும் விளங்காது. ஓல்டு அவங்க அந்த காலத்து புராண காலத்து ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப கெட்ட ஆளுங்க. நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா இன்டர்நெட்டில் போய் அது இதுன்னு பண்ணலான்னு பார்த்தா ஆனே பண்ணக்கூடாதுன்னா ஆஃப் பண்ணி டிவியும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. பாஸ்வேர்டெலாம் அவங்கள்ட்ட இருக்குது. என்ன பண்ணுறது இப்போ படின்றாங்க. ஐயோ, அதை மாதிரி ஒரு வேதனை உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்பா அம்மானா சிலருக்கு வந்து விரோதி மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்களை அதிகமாக நேசிக்கிறது அப்பா அம்மா தான். ஊர் உலகத்தில் 1-2 அப்பா அம்மா இருக்கிறாங்க நேசிக்காதவங்க, இல்லைன்னு சொல்லலை. அது ரொம்ப அபூர்வம். அதனால் அவங்கள பற்றி பேசவே வேணாம் இன்றைக்கி. அப்படிப்பட்ட கிறுக்கு ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைகளை கூட நேசிக்க முடியாத ஆளுங்க. ஆனால் ஊர் உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலும் சரி மனுஷனாக பிறந்தவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறான் இல்லையா? அவனை மாதிரி அந்த பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறது கடவுள் ஒருத்தர் தானே ஒழிய வேறு யாரும் இருக்கவே முடியாது. அந்த பிள்ளைகளுக்காகவே உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பண்ணி திட்டமிட்டு எல்லாத்தையும் பண்ணுறான். உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறான். என் கையை வெட்டி எடுத்துக்க, என் காலை வெட்டி எடுத்துக்கன்னு சொல்கிற ஆள் தான் தாய் தாப்பன்னு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவ்வளோ அன்பு கூறுகிறார்கள். நல்லா இருக்கணும் பிள்ளைங்கிறத விரும்பி அதுக்காக தான் இத்தனை ரூலை போடுறாங்க. ஆனால் அவன் ரூல் போடும்போது இவன் என்ன நினைக்கிறான், பொல்லாத ஆள் இல்லாத ரூல் போடுவார், இஷ்டத்துக்கு எக்கச்சக்கமான ரூலை போடுறாரு. இல்லை, நல்லா இருக்கிறதுக்காக தான் ரூல் போடுறாரு. நம்முடைய கர்த்தர் நம்முடைய அப்பா அம்மாவை காட்டலாம் 1000 மடங்கு நல்லவர். அவர் அவ்வளோ நல்லவர். அவர் ரூல் எல்லாம் பாருங்கள். இந்த களவு செய்யாத இருப்பாயாகன்னு ரூல் எதுக்கு? நீங்கள் களவு செய்துட்டீங்கன்னா, களவு செஞ்சுட்டா சிலர் நினைக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் செஞ்சால் ஒன்றும் இல்லை பிரதர், பாதிப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன திங்கிங் அப்படி, யாருக்கும் தெரியாமல் இல்லை, தெரியாமல் போச்சுன்னா அதனால எந்த பாதிப்பும் கிடையாது, அதோடு நம்மளோட போயிடும். அதுதானே பிரச்சனை. யாருக்கும் தெரியாதானே, உங்களுக்கு தெரியுமே. திருடினதும் உங்களுக்கு தெரியும். இப்போ திருடினது அதை விளக்கிடுற முதல்ல. திருடுறதுன்னா நிறைய பேருக்கு நான் எவன்டையும் திருடினது கிடையாதுப்பா அப்படின்னு. 9 மணிக்கு போக வேண்டிய வேலைக்கு 10 மணிக்கு போனீங்கன்னா 1 மணி நேரத்தை திருடிட்டீங்க. ஹலோ, அதுக்கும் சேர்த்து சம்பளத்தை வாங்கினீங்கன்னா காசை திருடிட்டீங்க. செய்யாத வேலைக்கு காசை வாங்கிட்டீங்க. ஹலோ, அதுக்கு 4 பேரை கூட்டி சேர்த்துக்கிட்டு நான் 9 மணிக்கு வர முடியாது, 10 மணிக்கு வர்றேன், நீ எனக்கு ஆஜர் போட்டு வை, இப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவ்வளோ திருட்டு வேலை நடக்குது. நான் திருடவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட திருட்டுகள் பில்ஃப்ரேஜ் நிறைய நடக்குது நாடு முழுக்க. இதனால தான் பாருங்கள் கம்பெனிகள்லாம் மீள முடியாமல் நஷ்டத்தில் போயிடுறாங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிக்கிறான் முதலாளி. எல்லாம் ஆளாளுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வர்றது, இஷ்டப்பட்ட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது, செய்ய வேண்டிய வேலை சரியாக செய்கிறது இல்லை, சம்பளம் மட்டும் கரெக்டாக வேணும், அதுக்கு நீ கூட தரலன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாருன்னு நிற்கிறது. இதனால தான் பிரச்சனை. அங்கே உண்மை இல்லாததுனால, பொய்யினால சமுதாயமே கெடுது, பொருளாதாரமே கெடுது, நம்முடைய வாழ்க்கையே கெடுது. நமக்கு சம்பளம் தர்ற கம்பெனியை நம்மளே அழிச்சிடறோம். நம்மளுக்கு சம்பளம் தர்ற உயிர் வாழ வைக்கிற அந்த கம்பெனியை நம்மளே அழிச்சிடுறோம். எவ்வளோ தப்பு பாருங்கள். அது வெயின் க்ரூடம் என்கிற ஒரு பெரிய தியோலாஜின்னு இன்னொரு எக்கானமிஸ்ட்டு, நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு எக்கானமிஸ்ட்டு சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. Why some nations are rich and why some nations are poor. ஏன் சில நாடுகள் செல்வந்த நாடுகளாக இருக்கிறது, ஏன் சில நாடுகள் ஏழைகளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு. அதில் சில காரியங்களை சொல்கிறாங்க பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா. ஏன் சில நாடுகள் ஏழையாகவே இருக்குது, ஏழ்மைத்தனத்துலேருந்து மீள்றதே இல்லை, வெளியே வர முடியறது இல்லைன்னா. ஏன்னா கலாச்சாரத்தில் சில பிரச்சனை. அவருடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு காரியம் என்ன, அவருடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறது ரொம்ப சகஜமாக இருக்கும். எல்லாரும் அதை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லலாம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கலாம். நானும் சொல்கிறேன், அவரும் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறாங்க, இதில் என்ன பெரிய தப்பு அப்படின்னு கலாச்சாரத்துடைய கலந்து விட்ட ஒரு காரியம். இந்த சமுதாயத்தை தரித்திரத்திலிருந்து மீட்கவே முடியாதுன்றாங்க. ஏன்னா பொய்யின் அடிப்படையில் இருக்குது. எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தியே பழக்கப்பட்டாங்க.
எங்கே போனாலும் போய் லெஃப்ட்டில் திரும்பினா போய் ரைட்டில் திரும்பினா போய் கலாச்சாரத்திலே வந்துருச்சு. அது அவங்க பழக்க வழக்கத்திலே கலந்து வந்துருச்சு. அதுலேருந்து இவர்களை மாற்றுறதுன்றது லேசான ஒரு காரியம் இல்லை, ஆழமாக அது உள்ள புகுந்துருச்சு. அதனால நாடே செழிப்பாகாது, அந்த சமுதாயமே செழிப்பாக முடியாதுன்றதை சொல்கிறாங்க. இது மாதிரி 50 காரணங்களை சொல்கிறாங்க அவங்க. ஏன் சில நாடுகள் ஏழையாகவே இருக்குது காலகாலமாக, ஏன் சில நாடுகள் ஐஸ்வர்யம் உள்ளது ஆகிறது, ஒன்றும் இல்லாத நாடுகள்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆகுதுன்னு சில காரணங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்க வைக்கிது நம்மளை. சில நேரத்தில் கலாச்சாரத்திலே சில பிரச்சனை உண்டாயிடுது. சில காரியங்களை ரொம்ப சகஜமாக ஆக்கிட்டோம் நம்முடைய சமுதாயத்தில். அதுவே நமக்கு பிரச்சனை ஆகிடுது. நம்முடைய தோல்விக்கு, நம்முடைய இழப்புக்கு, நம்முடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்கும் ஒரு பங்கம் விளைவிச்சிடுறது. அது நம்மளால் சரியாக பண்ண முடியல, சரியான குவாலிட்டி கூட்ஸை தர முடியல, சரியான காரியங்களை பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் நம்முடைய கலாச்சாரத்திலே இது கலந்துருச்சு பாருங்கள். இந்த பித்தலாட்ட வேலைகள் உள்ளே பூந்துருச்சு. அது எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அவ்வளோ அதிகமாக அந்த சமுதாயத்தை அது பாதிக்கிறது. இதனால தான் கர்த்தர் சொன்னார், களவு செய்யாது இருப்பாயாக. அவர் மேலே கோச்சிக்கிட்டு என்ன போகிறது பாரியா, திருடக்கூடாதுன்றாரு. நான் என் தேவைக்காக தானே திருடுறேன், நான் எனக்கு இல்லை அதனால கொஞ்சம் திருடிட்டேன், என்ன அவன்கிட்ட அவ்வளோ இருக்குது, இருக்கிறவன்ட்ட தானே திருடுறேன், கொட்டி கிடக்குது அவனுக்கு, அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கிறேன், இதில் என்ன பெரியது, இல்லாத நியாயம் பேசுவாங்க நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா. ஆனால் சொல்கிறாரு, களவு செய்யாது இருப்பாயாக. யாருக்கும் தெரியாமல் செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதானே பிரச்சனை. யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு ஆளுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். அதில் என்ன பிரச்சனை? நமக்கு அது தலை குனிவை உண்டாக்குகிறது. திருடுகிறவன் அவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. அவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியல, அவனுடைய தோள்கள்லாம் கூட ட்ரூப் ஆகிடுது, இப்படி ஆயிடுறான் ஒரு மாதிரி. ஆளே பாருங்கள், நேராக பார்த்து பேச மாட்டான், உங்கள் கண்ணோட கண்ணு பார்த்து பேச மாட்டான். ஏன்னா திருடன், அவன் எங்கேயாவது பார்த்துட்டு பேசுவான், கீழே பார்த்துட்டு பேசுவான். ஏன்னா நேர்மை கிடையாது, திருட்டுத்தனம் இருக்கிறதுனால அந்த மாதிரி பதுங்குற வேலை இருக்கும். அவனிடத்தில் அந்த நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. அவனுக்கு அடிப்படையில் உள்ளத்தில் ஒரு பிரச்சனை உண்டாயிடுது. அது என்னென்னா ஷேம், தன்னை குறித்த ஒரு அவமான உணர்வு. யாருக்கு தெரியாது இவன் திருடினது, இவன் திருடினான்னு இவனுக்கு தெரியும், அது போதும், அதுவே பெரிய பிரச்சனை. அது அவனுக்கு அவமானத்தை உண்டாக்குகிறது. அந்த அவமானத்தை அவன் மறுக்கவே முடியாது. அவமான உணர்வோடு வாழுகிறான், தாழ்வு மனப்பான்மையோடு வாழுகிறான். நீங்கள் நினைக்கிறீங்களா அவன் கரியரில் பெருசாக வந்துடுவான்னு? நீங்கள் நினைக்கிறீங்களா அவன் பெரிய இன்வென்டர் ஆகிடுவான்னு? நீங்கள் நினைக்கிறீங்களா அவன் ஒரு இதையும் கண்டுபிடிச்சி பெரிய தொழிலதிபராக உருவாயிடுவான்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம், உருவானா கூட உருப்படுறது கஷ்டம். ஏன்னு சொன்னால் இந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த அவமான உணர்வு, இதெல்லாம் அவனை ஒவ்வொரு நாளாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், கொன்று கொண்டே இருக்கும். அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற அவனுக்கும் தெரியாது. ஆனாலும் அது அவனை ஆழமாக பாதிக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், களவு செய்யாது இருப்பாயாக. ஏன் செய்யாமல் இருந்தால் தலை நிமிர்ந்து நடக்கலாம், நேராக பார்க்கலாம். களவு செய்யாது இருந்தால் தாழ்வு மனப்பான்மையே உனக்கு வராது, தைரியம் உண்டாயிருக்கும், எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படி தான் வாழணுன்னு? அப்படி வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறார் நல்ல தகப்பன். அவர் சொல்கிறாரப்பா, களவு பண்ணினா யாரும் பார்க்கலனா கூட நீ பார்த்த உடனே உனக்கு ஷேம் வந்துடும், உனக்கு அவமானம் வந்துடும். நீ உனக்கு தெரியும் இல்லையா, அதுலேயே உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், அதுலேயே உனக்கு சரியாக தூங்க முடியாது, ஒரு நிம்மதி இருக்காது, அதுலேயே உன்னுடைய மனம் பாதிக்கப்படும், உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன் ஜாப், வேலையில் இருக்கிற உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். பண்ணாத, ரொம்ப பிளைன் அண்ட் சிம்பிள், நேர்மையாரு, களவு செய்யாதுன்ற நம்முடைய நன்மைக்காக. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகன்றது. இதே மாதிரி தான், யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க. யாருக்கும் தெரியலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் அந்த காலத்தில் காலேஜுக்கு போவோம் பாருங்கள், இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் போகணும், மெட்ராஸ் காலேஜுக்கு. இங்கேருந்து யாருன்னா ட்ரெயினில் வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல்னு. துன்மார்க்கர் ஆலோசனை கொடுக்குறதுல ரொம்ப பெரிய ஆளுங்க, பெரிய பிரசங்கம் பண்ணுவாங்க துன்மார்க்கர். ட்ரெயினில் ஏறுவோம் பாருங்கள், அதில் ஒருத்தர் இருந்தான். நாங்கள் ஒரு 10 பேர் அந்த டைமுக்கு கரெக்டாக ஏறுவோம், கூட்டிகிட்டு பேசிகிட்டே போவோம். அதில் ஒருத்தர் இருந்தான் பாருங்கள், அவன் ஒரு பெரிய சரியான ப்ரீச்சர், அக்கிரமக்கார ப்ரீச்சர். அவன்கிட்ட இங்கேருந்து நீங்கள் தாம்பரம் போய் சேர்றதுக்குள்ளே நிறைய கற்றுக் கொடுப்பான், அவங்களுக்கு தெரியாத தகவல்லாம் கொடுப்பான். எப்படி குடிக்கிறது, எப்படி சிகரெட் அடிக்கிறது,
எப்படி கிளாஸுக்கு மட்டம் அடிச்சுட்டு என்ன பண்ணுறது, ஊர் கதையெல்லாம் பேசுவான். என்னென்ன அக்கிரமம் எப்படி பண்ணுறது, எந்த ஊருக்கு போனால் எதை அனுபவிக்கலாம், இங்கே என்ன அவைலபிள், அங்கே என்ன அவைலபிள், நான் அங்கே போயிருக்கேனாக்கும் இங்கே போயிருக்கேனாக்கும் இதாக்கும், அந்த தெருவில் உனக்கு தெரியுமா, இந்த இது தெரியுமா, இதுதான் பேச்சு. இங்கேருந்து தாம்பரம் போகிற வரைக்கும் எல்லாம் ஆடு கேட்டு வருவானுங்க. எப்படிடா உனக்கு இவ்வளோ தெரியும், எப்படிடா உனக்கு எவ்வளோ தெரியும்னா அவன் காலரை எப்படி தூக்கி விட்டுக்குவான். தெரிலன்னா கேள்றா, என்ன கேளு, நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. பெரிய ப்ரொஃபஸர் ஆஃப் சின் மாதிரி இவர். எவ்வளோ பேர் இவனை நம்பியே கெட்டு போயிருக்கிறாங்க. அக்கிரமக்காரன் இவனுடைய போதனையை தினந்தோறும் நடத்துவான் பாருங்க. ஊர்கதையை பேசி கெடுப்பான் வாலிப பையன்களை. அவன் பாவம் ஒன்றும் தெரியாதவனாக இருப்பான், இன்னசென்ட்டாக இருப்பான். அவனுடைய மனசை கெடுத்து, அவனுடைய எண்ணங்களை கெடுத்து, அவனுடைய கற்பனையை கெடுத்து, எல்லாத்தையும் கெடுத்து தவறான வழியில் போகிறதுக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லி தருவான். அந்த போதனையை பின்பற்றக்கூடாதுங்க. கர்த்தர் அருமையாக சொல்லித்தர்றாரு. இங்கே எப்படி நல்லா இருக்கிறதுக்குன்னு சொல்லித்தர்றாரு. அவனை மாதிரி ஆள்கிட்ட கேட்டினா வேற சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான், நீ யாருக்கு தெரியாமல் பண்ணினா இதெல்லாம் பிரச்சனையே வராது, ஒன்றும் பயப்படாத, எந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் தெரியலையா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அவன் சொல்லி தருவான். அதெல்லாம் நம்புறானுங்க. இதில் உட்காந்து ஆணு கேட்டு வந்து நம்புறேங்க. அவ்வளோ பேர் அதை நம்புகிறான். என்ன அருமையான போதனை, நல்ல காலம் இவன் சொன்னான், போய் செஞ்சு பார்ப்போம், யாருக்கும் தெரியலன்னா பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அதில் தானே பிரச்சனை. யாருக்கும் தெரியாமல் செஞ்சாலும் நமக்கு தெரியுமே. ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு நமக்கு தெரியாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நமக்கு தெரிகிறதுல தான் பிரச்சனை. ஏன்னா நம்முடைய உள்ளம் நம்மை கண்டனம் பண்ணுகிறது, நம்முடைய உள்ளம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்கிறது. நாம தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாதவர்கள் ஆயிடுறோம், தலை குனிவு ஏற்படுகிறது, அவமானம் உள்ளத்தில் உண்டாகிறது, நிம்மதி போயிடுது, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, தாழ்வு மனப்பான்மை உண்டாயிடுது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. கடவுளை கூட விட்டுருங்க, கடவுள் கூட தெரியாதுன்னு சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட மறைக்கப்படுறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் சிலருக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. கடவுளை விடுங்க, கடவுளை பற்றி பேசாதீங்கன்னு. சரி விட்டுறலாம், விடுங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியுமே, உங்கள் மனசுக்கு தெரியுமே, உங்கள் கண்ணு பார்த்துருக்க, உங்கள் கைகள் அதை செஞ்சுருக்க. அப்போ அதில் தான் பிரச்சனை. அது ஒரு அவமானத்தை, ஷேமை உண்டாக்குது, தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குது, மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்புறம் வெளியே தெரிஞ்சுது, வெளியே தெரிஞ்ச உடனே அது இன்னும் அவமானத்தை. வெளியில் இருக்கிறவங்களாம் குப்பை அள்ளி தலையில் போடுறான், வெளியில் இருக்கிறவன்லாம் அவமானப்படுத்துகிறான், நம்மளை பேசுகிறான். ஏன்னா வெளியில் இருக்கவனுக்கு தெரியுது அவன் நம்மளை அசிங்கமாக பேசுகிறான், மானம் மரியாதையை இழக்கிறோம். இதனால் இப்படி ஆகிடுது. முதல்ல நமக்கு யாருக்கும் தெரியலன்னா நமக்குள்ளேயே பிரச்சனை உண்டாயிடுது மனதில். வெளியில் தெரிஞ்சால் வெளியில் இருக்க ஆளுங்க மூலமாக பிரச்சனை உண்டாகுது இல்லைங்களா? இப்படி காரியம் நடக்குது. இதனால தான் கர்த்தர் சொல்கிறார், உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு. இதனால தான் இந்த கட்டளைகள்லாம் கொடுக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு தெரியலனா பரவாயில்லன்னு, வெளியில் தெரியலனா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். இல்லை, நமக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது. வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஒரு வேளை, ஆனால் நாளடைவில் அது தெரிய வரும். தெரிய வரும்போது அது பெரிய அவமானமாக, பிரச்சனையாக, நிந்தையாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாரு. மூணாவது இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை. 2 காரியம் சொல்லிட்டேன். நமக்கே உள்ள பிரச்சனை ஆகிடுது, வெளியில் தெரிஞ்சால் வெளியில் அவமானம் ஆகுது. மூணாவது பிரச்சனையை கவனிங்க. மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு அவர்களுடைய ஸ்பவுஸு, அவர்களுடைய வாழ்க்கை துணையின் பேர்லேயே சந்தேகம் வந்துடும். சில ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நிச்சயமாக ஏதோ இருக்குதுங்க அப்படின்னா. என்னையா ப்ரூஃப் இருக்குன்னா, ப்ரூஃப் ஒன்றும் கிடையாது, ஆனால் இவனுக்கு நிச்சயம் மட்டும் இருக்குது, கரெக்டாக ஏதோ நடக்குது. எப்படி நடக்குது? மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க, இவன் தப்பு பண்ணுறதுனால இவன் நினைக்கிறான் மனைவியும் தப்பு பண்ணுறான்னு. தப்பு பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? நான் பண்ணுறேனே, அப்போ என் மனைவியும் கண்டிப்பாக பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி மனைவியை சந்தேகிக்கிறான் பாருங்க. இந்த சந்தேகத்தில் வாழ்ந்தா இந்த பிசாசு மட்டும் லேஸில் போகாது பாருங்க. இந்த சந்தேக பிசாசுன்னுவாங்க. அந்த பிசாசை ஓட்டி பார்த்துருக்கிறீங்களா?
பெரிய பெரிய பிசாசெல்லாம் ஓட்டிடலாம், பெயல்செபூபை ஓட்டிடலாம். ஆனால் இந்த பிசாசு உபவாசத்தினாலும் போகாது, ஜெபத்தினாலும் போகாது, சந்தேக பிசாசு. இதை அகற்றணும்னா தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் அவருடைய ரத்தத்தை கொண்டாந்து நம்ம மேலே தெளித்து நம்முடைய பாவங்களெல்லாம் சுத்திகரித்து நம்ம சுத்தமாக்கி நம்முடைய மனதை க்ளீன் பண்ணி நம்முடைய உள்ளத்தை க்ளீன் பண்ணி நம்ம புது மனுஷனாகி ஒரு பெரிய அற்புதத்தையே செஞ்சு பெரிய மனமாற்றத்தை உண்டு பண்ணி நமக்கு உதவி செய்தாலொழிய இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக முடியாது. இதில் அப்படியே லாக்டின் ஆகிடுவோம், அவ்வளோதான். வாழ்நாள் முழுக்க ஒரு பிரச்சனை ஆகிடுது. 50 வருஷம் வாழ்ந்தா கணவன் மனைவி வாழலாம், ஆனால் சந்தேகத்திலே வாழ வேண்டியதான். ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒவ்வொரு நாளும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். சில இடங்கள் நடக்குது. இது புருஷன் போன உடனே பின்னால் அனுப்புவாங்க, ஆளை பாரு எங்கே போனாருன்னு. வந்தாராங்க, ஃபோன் பண்ணி பேசுறாரு, வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அங்கே போகிற நேரம் அங்கே வந்தாரா, எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை மணிக்கு போனார், ஹலோ, ஏன்னா சந்தேகம் இல்லையா? அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், பண்ணாத. பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிம்மதியோடு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், தலைகுனிவு இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி உண்டாகும், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கலாம், அவமானம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நமக்கு வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்குது. அந்த சோதனையினால் இழுக்கப்படுறோம். கர்த்தர் சொல்கிறார், அது செய்யாத. செஞ்சினா எல்லாமே கெட்டு போயிடும், வாழ்க்கை நரகம் ஆகிடும். சில சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், நரகத்தில் வாழ்கிறேங்க நான். அவரை கேட்ட ஒருத்தர், எவ்வளோ நாள் வாழ்கிறீங்க? 30 வருஷமா. நரகம் என்ன? அக்கினி எரியுது. அந்த அக்கினி தளலில் எரிய அதில் குடியிருந்தால் அப்படி இருக்கும். இவங்க சொல்கிறது அந்த அக்கினியில் எரிகிற தீயின் மத்தியில் தூக்கி போட்டு 30 வருஷம் அந்த தீயில் வாழ்ந்தா அப்படி இருக்கும். வாழ்க்கை அப்படி இருக்குதுன்றாங்க. வேணுமா இது? தேவையா இது? இதெல்லாம் யோசித்து பார்த்தா எந்த ஒரு சோதனையும் சுலபமாக மேற்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, செய்யாத. செஞ்சினா அதுக்கு போய்டும், வாழ்க்கை நரகமான வாழ்க்கையாயிடும். உன் வாழ்க்கை பரலோகம் போல் இருக்க வேண்டும், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும், குடும்பம் பரலோகம் மாதிரி இருக்கணும். ஆகவே அதை செய்யாதென்றார் கர்த்தருடைய. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய கட்டளைகள்ன்றது நல்லவைகள், அருமையானவைகள். அது நமக்கு நன்மை தரக்கூடியவைகள். அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார். அவர் நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிறதுக்காக கட்டளையை கொடுக்கல. என்ன ரூல் போடுறாரு, ரொம்ப ரூல் மேலே ரூல் போடுறாரு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கிடையாது. கர்த்தர் சில எச்சரிப்புகளை கொடுக்குறார். இந்த கட்டளைகள்லாம் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதை கவனிக்கணும் பாருங்க. நம் மனிதர்கள், நாம் சோதிக்கப்படுறோம், நாம் இழுக்கப்படுறோம் பல காரியங்களால். ஆனால் கர்த்தர் சொல்கிறது கவனிக்கணும். அதன்படி நடந்தால் நமக்கு பெரிய நன்மை, பெரிய பலன் அதன் மூலமாக உண்டாயிருக்கிறது. அதுக்கு தான் பாருங்கள் இந்த போதனை அவசியம். போதனை எப்படி ஆரம்பிக்கிறார் பவுல்? முதல்ல 3 அதிகாரத்துக்கு கொடுத்துட்டாரு, சுவிசேஷத்தை குறித்த விவரங்களை கொடுத்துட்டார், போதனையை கொடுத்துட்டார். 4ஆம் அதிகாரத்தில் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி நம்முடைய அழைப்புக்கு பாத்திரராய் நம்ம வாழ வேணுன்றதை ஆரம்பித்து இப்போ சொல்கிறார், பழைய மனுஷனை தூக்கி எறி. அந்த பழைய விதமான வேலையை தூக்கி வர வச்சுட்டு புதிய விதமாக இரு. எப்படி புதிய விதமாக இருக்குது? பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு.